ஒரு அழகான கிராமத்தில் விவேக் தனது பெற்றோருடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். விவேக் புத்திசாலி என்றாலும் அவன் ஒரு பெரிய சோம்பேறி. வீட்டில் சிறிய வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் அவன் சொல்லுவான், இப்போது வேண்டாம், கொஞ்சம் கழித்து பார்க்கலாம். இதைக் கண்ட தந்தை மிகவும் கவலைப்பட்டார். என் மகன் இப்படி சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது என்று நினைத்தார். அதனால் அவர் கிராமத்தின் பிரபலமான குருவின் ஆசிரமத்தில் விவேக்கை சேர்த்தார். ஆசிரமத்தில் உள்ள அனைத்து சீடர்களும் உழைப்பாளிகளும் கட்டுப்பாட்டுடன் இருந்தனர். ஆனால் விவேக் மட்டும் இன்னும் சோம்பேறியாகவே இருந்தான். குரு இதை புரிந்து கொண்டார். இவனை மாற்ற வேண்டும் என்று குரு முடிவு செய்தார். ஒரு நாள் குரு விவேக்கை அழைத்து கூறினார், மகனே, இது ஒரு அதிசய இறகு. இது சாதாரண இறகல்ல. இது தொடும் எந்த மண் பாத்திரமும் பொன்னாக மாறிவிடும். விவேக்கின் கண்களில் பேராசை மிளிர்ந்தது. இப்போ நான் பணக்காரனாக்கி விடுவேன் என்று அவன் நினைத்தான். குரு எச்சரித்தார், கவனமாக இரு. இதன் சக்தி 24 மணி நேரம் மட்டுமே. சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த அஸ்தமனம் வரையில்தான். அந்த இரவு விவேக் நினைத்தான், இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. சந்தைக்கு போக வேண்டாம். முதலில் நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கலாம். நாளை காலையில எழுந்து போனால் போதும். நேரம் அதிகம் தானே. அவன் சாப்பிட்டு மென்மையான படுக்கையில் படுத்து தூங்கிவிட்டான். அவனது மனம் சொன்னது, நாளை ஒரு பெரிய நாள். நாளை நான் எல்லா மண் பாத்திரங்களையும் வாங்கி பொன்னாக்கி விடுவேன். அடுத்த நாள் காலை சூரியன் எழுந்து விட்டான். ஆனால் விவேக் இன்னும் படுக்கையில்தான். அடடா, நேரம் நிறைய இருக்கு. சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் வாய்ப்பு இல்லையா? முதலில் காலை உணவு சாப்பிட்டு விட்டு போகலாம். அவன் நிதானமாக சாப்பிட்டான். வயிறு நிரம்பியதால் மீண்டும் தூக்கம் வந்தது. இன்னும் நிறைய நேரம் இருக்கு, கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமா? அவன் மீண்டும் படுத்து ஆழ்ந்த தூக்கத்துக்குள் விழுந்தான். மதியமானது. அவன் விழித்துக் கொண்டான். சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் வாய்ப்பு இல்லையா? முதலில் காலை உணவு சாப்பிட்டு விட்டு போகலாம். இன்னும் நிறைய நேரம் இருக்கு, கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமா? இப்போவும் நிறைய நேரம் தான் இருக்கு. மாலையில் போனால் போதும். இன்னும் கொஞ்சம் காற்றில் உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம். அவன் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருந்தான். ஆகாயம் சிவப்பாக மாறியபோது அவன் உணர்ந்தான், மதிப்புள்ள நேரம் முழுவதும் வீணாகி விட்டது. சூரியன் அஸ்தமிக்க நேரத்தில் அவன் விரைந்து சந்தைக்கு ஓடினான். அவன் மண் பாத்திரங்கள் வாங்கி வரவே நினைத்தான். ஆனால் ஆசிரம வாசலிலேயே குரு வந்து நின்றார். குரு அந்த அதிசய இறகை மீண்டும் எடுத்துக்கொண்டு கூறினார், மகனே, நேரம் முடிந்துவிட்டது. உனக்கு முழு ஒரு நாள் இருந்தது. ஆனால் நீ சோம்பல் காட்டி அதை வீணாக்கி விட்டாய். நேரத்தை மதிக்காதவர்களும் எப்போதும் தள்ளி போடுகிறவர்களும் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. விவேக் தலைகுனிந்து நாணத்துடன் நின்றான். அவன் உணர்ந்தான், தனது சோம்பேறித்தனத்தால் பெரிய வாய்ப்பை இழந்துவிட்டான். அவன் குருவின் காலில் விழுந்து சொன்னான், குருதேவா, இன்று முதல் நான் இனி ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க மாட்டேன். நேரத்தை சரியாக பயன்படுத்துவேன் என்று உறுதி செய்கிறேன். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், சோம்பல் ஒரு சிறிய பழக்கம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகளை இழக்கச் செய்யும் பகைவன். வெற்றி பெற வேண்டும் என்றால் சோம்பலை விட்டுவிட வேண்டும். நாளைக்கு தள்ளாமல் இன்றே தொடங்க வேண்டும்.